ஒரு பத்திரிகையாளர் தானே, பிஆர்ஓ தானே, அப்படி அவங்க நினைக்கல. திமுக நான் திமுக கட்சியோ, அதிமுக கட்சிக்கோ நான் ஆதரவான ஒரு ஆளாவே இல்ல. திராவிட கழகத்துக்கு எதிரா தான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இருக்க சூழலில் என் கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். எனக்கு ஒரு அதிகாரம் வேணும். அதிகாரம் எப்படி கிடைக்கும்? யாராவது ஒரு ஆட்சி செய்றவங்க கூடால போனா தான் எனக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தால் தான் என் பகுதி மக்களுக்கு பல விதங்களில் உதவி செய்ய முடியும். அந்த வகையில என்ன அவங்க அப்ரோச் பண்றாங்க. அவங்க அப்ரோச் நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க பாரம்பரியமான ஒரு கட்சி, ஒரு கார்ப்பரேட் மாதிரி செயல்படுறாங்க. திட்டங்கள் வச்சிருக்காங்க. என்னுடைய செயல்பாடுகளை பார்த்து இணைங்கன்னு சொல்லி அந்த மாவட்ட செயலாளர் பலர் முறை என்ன கூப்பிட்டுருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நமக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அரசு விழாக்கும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு என்ன கூப்பிடுறாங்க. அப்ப என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உளவுத்துறை ரிப்போர்ட்லயோ எப்படியோ என்னுடைய செயல்பாடுகள் தெரிஞ்சு எனக்கு மரியாதை தரவங்க கூட தான் சார் நான் போக முடியும். நீங்க மரியாதை தர தவறிடுறீங்க. உங்க கூட 27 ஆண்டுகள் உழைச்சிருக்கேன், உங்க கஷ்ட காலத்துல இருந்திருக்கேன், அங்கதான் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க எனக்கு மரியாதை தர மறுக்கிறீங்க. ஆனால் இன்னொருத்தர் என்னுடைய திறமையும் என்னுடைய செயல்பாடுகளையும் பார்த்து அங்கீகாரம் தராங்க. பாருங்க எவ்வளவு பெரிய விழா சார். அங்க ஒரு மேடை போட்டு நம்ம கலப்பை மக்கள் இயக்கம் தானே, ஒரு சாதாரண இயக்கம் தானே, இல்லை மேடை போட்டு அதுல நம்மளுடைய இயக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வருகை தந்திருந்தாங்க. ஒன்று சொன்னா நம்ம மட்டும் இன்னொரு விஜய் பழைய முன்னாள் பொறுப்பில் உள்ளவங்களும் வந்திருந்தாங்க அதுல. ஆனா அவங்க பேரை நான் சொல்லல. அவரு சிஎம் அவர்கள், மினிஸ்டர்கள் எல்லாரும் அவ்வளவு அன்பா வரவழைச்சு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா சார்? முக்கியத்துவம் தெரியுது இல்ல. ஒரு பத்திரிகையாளர் தானே, பிஆர்ஓ தானே, அப்படி அவங்க நினைக்கல. நம்மளுக்கு எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் அவங்க அழகா அங்கீகாரம் தந்து முதலமைச்சர் கூட உட்கார வச்சு அவர் கட்டி பிடிச்சு உங்களை மாதிரி ஒர்க்கர்ஸ் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறார்.